நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் விரைவில் வரவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர்கள் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். அதன்படி தமிழகத்தில் 6,90,348 வாக்காளர்கள் உள்ளனர். இவற்றில் 3.14 கோடி பெண் வாக்காளர்களும் 3.3 கோடி ஆண் வாக்காளர்களும் உள்ளனர். மேலும் 8,294 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் 5,26,265 பேர் முதல் தலைமுறை வாக்காளர்களும் புதிதாக 13 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் எனவும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அவ்வளோ நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்ல வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 6,90,348 618,90,348. அதுல மேல் வாக்காளர்கள் ஆண்கள் 3.03 crore. ஸோ எக்ஸாக்ட் நம்பர் சொன்னா 303,96,330. பெண் வாக்காளர்கள் ஃபீமேல் 3.14 crore. So 314,85,724. 314,85,724. 724. ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் வகுத்துமலை அடிவாரத்தில் 44 கோடியில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நாளை மறுநாள் நடக்கிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் அந்த அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆன்லைன் மூலம் 9,312 காளைகளும் 3,669 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். இதில் தகுதியான நபர்கள் மற்றும் காளைகள் தேர்வு செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடந்த 14ஆம் தேதி மணிப்பூரில் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை தொடங்கினார். இந்நிலையில் அசாம் மாநிலம் நாகன் மாவட்டத்தின் ஹைபரன்கான் பகுதியில் யாத்திரை தொடங்கியது. யாத்திரை தொடங்குவதற்கு முன் ஹைபரன்கானின் பர்டுரா பகுதியில் உள்ள ஸ்ரீ சங்கர் தேவ் மத வழிபாட்டு தலத்தில் ராகுல் காந்தி வழிபாடு நடத்த சென்றார். ஆனால் அதிகாரிகள் அவரை அனுமதிக்க மறுத்ததால் கோயிலுக்கு வெளியே உள்ள சாலையில் ராகுல் காந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதேவேளை ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதால் ராகுல் காந்தி 3 மணிக்கு மேல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதிமுகவின் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு ஆகிய குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கழகத்தின் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எம்எல்ஏக்கள் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி, பெஞ்சமின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கு விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, ஓ.எஸ். மணியன், ஆர்.பி. உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. எதற்காக உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள்? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு அந்த ஆட்சி தந்தார்கள். ஆனால் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. என்ன திட்டம் மக்களுக்கு தேவை என்பதையும் சிந்திக்கவில்லை. ஏன்னா இது ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றார். எல்லா வகையிலும் பணம், அது ஒன்றுதான் குறிக்கோள். அதனால்தான் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சரே திரு பிடிஆர் அவர்கள், திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே மனம் பொறுக்க முடியாது ஆடியோ மூலமாக 30,000 கோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை வெளியிட்டார்.
அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மாள் ஆலய வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். இந்நிலையில் வளாகத்தில் பஜனை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை ஒளிபரப்பு செய்ய LED டிவி அமைக்கப்பட்டது. ஏற்கனவே தனியார் அறையில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி காவல்துறை அனுமதி மறுத்ததால் இங்கு நடைபெற இருந்த நிலையில் இதனையும் காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக அரசு தமிழக காவல்துறையை தவறாக நடத்துகிறது எனவும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை தமிழக அரசு இந்நிகழ்வில் பயன்படுத்திக் கொள்கிறது என குற்றம் சாட்டினார். மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோடி கோடியாக வாரி இறைத்து நடைபெற்ற திமுக மாநாடு எழுச்சி மாநாடு அல்ல, திமுக வீழ்ச்சி மாநாடு என விமர்சனம் செய்தார். மேலும் கல்வியில் மத்திய அரசா மாநில அரசா என்ற எந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற விவாதத்தில் இரண்டும் சேர்ந்து கொள்ளலாம் என்று திமுக ஆட்சியில் தான் கூறப்பட்டது. தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர செய்ய எடப்பாடியாரால் தான் முடியும். மீண்டும் அவர் தலைமையில் பொற்கால ஆட்சி அமையும் என்று கூறினார். திமுக அரசு இன்றைக்கு திமுக கட்சியின் மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தீர்மானம் என்ன பலனை தரப்போகிறது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே மக்களை ஏமாற்றுகிற வகையிலே இன்றைக்கு அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது ஏதாவது ஒன்று ரெண்டாவது அவர்களால் நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்ற முயற்சிப்பார்களா, நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பார்களா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அது காரணம் இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.